இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவா, ரொம்ப நாள் டச் இல்லாம திடீர்னு வந்து இப்படி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. நான் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கேன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். டேய், என்னடா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு? நீ எப்ப வேணா வந்து என்ன பார்க்கலாம்டா. படிக்கும் போது நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்க. உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, என்ன விஷயம் சொல்லு. டேய், எனக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுடா. என்னோட ஏஜென்சில நான் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு. 5 லட்சம் கட்டினாதான் நான் முழு பார்ட்னர் ஆக முடியும். அதுவும் இல்லாம என் ஒய்ஃப் பேட்மிண்டன் பிளேயர். அவங்க ஒரு கம்பெனில ஸ்பான்சர்ஷிப்காக அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கியிருந்தாங்க. அங்கேயும் சில பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பணத்தையும் திருப்பி கொடுக்க ஒரு 5 லட்சம் வேணும். ஓ, அப்படியா? இந்த கதிர் பண கஷ்டத்துல இருக்கான். வேலையை முடிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். மச்சான வச்சு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். சரி, நீ எவ்வளவு கேட்ட? 10 லட்சம்டா. சரி மச்சான், அது பிரச்சனை இல்ல. நான் அந்த பணத்தை உனக்கு தந்துடுறேன். நிஜமாவோட சொல்ற? உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? மச்சா, இத்தனை நாள் கழிச்சு வந்து பணம் கேட்கிறேன். தருவிய மாட்டியும் டென்ஷனா வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். டேய், நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்டா. ஆனா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்டா. என்னடா விஷயம்? பெருசா ஒண்ணும் இல்ல. நான் டைம் வரப்ப சொல்றேன். நீ எனக்கு ஃபேவர் பண்ணா நான் உனக்கு இந்த 10 லட்சத்தை கொடுத்துடுறேன். டேய், என்ன பண்ணணும்னு சொல்ற? கண்டிப்பா நான் உனக்கா பண்றேன். வெறும் காசு மட்டும் நான் உங்ககிட்ட வாங்குறதை விட உனக்கா ஏதாவது நான் பண்ணேன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். சரி மச்சான், நான் இந்த வீக்ல சொல்றேன். உன்னை நம்பி வந்தேன், நீ என்ன கைவிடலடா. டேய், என்னடா? தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்ன சரியா? நான் கொடுக்குறேன். நான் இருக்கேன். சரி, கரெக்டா பண்ணிடுவல்ல? சரிடா, ஓகேடா, பாத்துக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவங்களை இப்பவே சீக்கிரம் பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முதல்ல எடுக்கட்டும். நான் பயந்தே போயிட்டேன் மாயா. இதோ இந்த பையில நகைங்க இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க என்ன யார் நகையவா எடுத்தீங்க? உங்க நகையை தானே எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. தனாவுக்கும் கதிர்க்கும் நல்லது நடக்கணும்னு தானே நீங்க இதை கொடுக்க போறீங்க. இதை நினைச்சு பயப்படாதீங்க. இல்ல மாயா, அவர்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது வந்துருச்சு. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியுது பெரியம்மா. ஆனா பெரியப்பா கிட்ட சொன்னா அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு. அப்புறம் தனாவுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும். அவரை மீறி நான் இதை செய்யணும்னு நினைக்கல. தனா வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதை விட்ட வர வழியும் தெரியல. நிறைய பொண்ணுங்களுக்கு இதுதான் பெரியம்மா நிலைமையா இருக்கு. வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு தனி சேவிங்ஸ்ன்னு கிடையாது. எந்த தேவையா இருந்தாலும் ஹஸ்பண்டை எதிர்பார்த்து தான் நிக்க வேண்டியது இருக்கு. ஒரு அம்மாவா உங்க மனசு இப்போ எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு புரியுது. நீங்க பண்றதுல எந்த தப்பும் இல்ல பெரியம்மா. இந்த நகையை இப்ப பத்திரமா வைக்கணும். சரி, வாங்க. பாத்தீங்களா அண்ணி, நகையை திருடினது தப்பு இல்லையும். அவங்க செஞ்சா மட்டும் அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிப்பாங்க. நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுல கேனையா இருக்கோம். இப்ப இவங்களை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க. அப்ப என்னதான் ஐடியால இருக்கீங்க? சொல்றேன், வா.
வாங்க. அண்ணி மாமா எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க அண்ணி சீக்கிரம் வாங்க. அந்த கால் நட்டுட்டா கல்யாண வேலைலாம் உடனே பண்ண ஆரம்பிச்சிடணும். நாங்களும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பையனுக்கு நலுங்கு வைக்கும் போது நாங்க உங்களுக்கு சொல்றோம். அப்ப நீங்க குடும்பத்தோட வந்துருங்க. கண்டிப்பா வரும். வேற உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அந்த நிலத்தையும் உங்க பையன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நாங்களும் காசு பணம் வேணும்னு நினைக்கல. எங்க குடும்பத்துக்கு வர்ற பொண்ணு கௌரவமா வரணும்னு தான் நினைக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. பொண்ணுக்கு நிறைய நகை போறோன்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்க, அப்போ நம்ம நலங்க ஆரம்பிச்சிடலாமா? என்னங்க பொண்ணுக்கு நகை போடாம இருக்கு? நகை இல்லையா? பொண்ணுக்கு புது பட்டு புடவை எல்லாம் இருக்குதுங்க. ஆனா நகைன்னு எதுவும் பெருசா இல்லை. எங்க வீட்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் வீட்ல இருக்க பொண்ணுக்கு அந்த நகையெல்லாம் தான் போட்டு விடுவோம். இப்போ அன்னிக்கிட்ட அந்த நகையை கேட்டா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஏங்க, சாரு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா பரவாயில்ல. உங்க வீட்டு பாரம்பரியமான நகையெல்லாம் தங்கச்சி கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் என் பொண்ணு வெளியிருந்து வந்தவ தானே, அவளுக்காக எப்படிங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சாருவ வெளியில இருந்து வந்த பொண்ணா என்னைக்கும் நாங்க நினைக்கல. எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணா தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்க வீட்டு பொண்ணா தான் நாங்க பாக்குறோம். அதனால நலங்குக்கான வேலையெல்லாம் பாருங்க. ஜானகி, சொல்லுங்க. போய் உன் நகை எடுத்துட்டு வந்து சாருக்கு கொடு. ஆ